ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கிச்சன் க்ளீனிங் தான். ஒரு வீடியோ எடுத்தால் அதை ஒரு நாளில் போஸ்ட் பண்ணலாம், இல்லை 2 நாளில் கூட போஸ்ட் பண்ணலாம். ஏங்க, ஒரு 1 வீக்கில் கூட போஸ்ட் பண்ணலாமே. ஆனால் நான் இந்த வீடியோ எடுத்து எனக்கு தெரிஞ்சு 1.5 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். வீடியோ எடிட் பண்ணவே டைமே கிடைக்கல. அங்கே எங்கேன்னு வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால சுத்தமாக என்னால் வீடியோ எடிட் பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு தங்கச்சி வீட்டுக்கு திருப்பூர் போயிருந்தேன், அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு மதுரைக்கு போயிருந்தேன், அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. இப்போ என் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காமிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு லாங் வீடியோ கேலரியில் இருக்குன்றதே தெரிஞ்சிச்சு. என்னோடய பையன் லட்டு வீட்டில் இருக்கும்போது வேலையே பார்க்க முடியல, அவனை பார்த்துட்டு வீட்டில் வேலையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுது. அன்றைக்கி என்னோடய தம்பி சித்தி பையன் வீட்டுக்கு வந்திருந்தான். நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என் தம்பியை அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு லட்டுவை ரெடி பண்ணி என் தம்பி கூட கொடுத்து விட்டுட்டேன். சரி, ஓகே, லட்டு தான் வீட்டில் இல்லை, நம்ம எல்லா வேலையும் பார்த்துடலாம், கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிடலாம். கிச்சன் ஃபுல்லாகவே ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ரொம்ப வெளியில் போயிட்டனால கிச்சனை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண முடியல, மெயின்டைன் பண்ண முடியல. சரி, ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாக கிச்சனை டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேங்க. ஆனால் அவன் போனதுக்கப்புறம் சுத்தமாக என்னால் ஒர்க் பண்ணவே முடியல. மொத்தமே அவனை தான் நினச்சிட்டே இருந்தேன். அவன் என்ன பண்ணுறான், சாப்பிட்டானா, அங்கே அழாமல் இருக்கானா, சேட்டை பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றியே தான் மொத்தமே யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் டிவியில் மொத்தமே கார் வீடியோஸ் தான் விரும்பி பார்ப்பான். அவன் போனதுக்கப்புறம் அந்த கார் வீடியோஸை உட்காந்து நான் பார்த்துட்ருந்தேன். ரொம்ப நேரம் டைம் போனதே தெரில, அவனை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி, இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அட்லீஸ்ட் கவுண்டர் டாப்பையாவது க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சது எல்லாமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருந்தது. சரி, ஓகே, வெஷல் எல்லாம் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெஷல் வாஷ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். வெசல்லாம் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ரொம்ப ஆயில் பிசுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி, ஓகே, டீப் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலட்டி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கவுண்டர் டாப்புக்கு கீழே 2 பக்கெட்ஸ் வச்சுருப்பேன். ஒன்று பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எல்லாமே வச்சுருந்தேன். இன்னொரு பாக்ஸில் தேவையில்லாத சில்வர் பாத்திரம் எல்லாமே வச்சுருந்தேன், யூஸ் பண்ணாது. அடிக்கடி கொஞ்சம் வெளியில் சாப்பிட்டது, ஊர்லேருந்து வந்த அன்னைக்கு மாவு இருக்காது, ஸோ அப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுன்னு சொல்லிட்டு கண்டெய்னர்ஸ் நிறையா ஜாஸ்தியாக சேர்ந்துருச்சு. நான் ஒரு ஷாப்பே நடத்தலாம் அந்தளவுக்கு கண்டெய்னர்ஸ் சேர்ந்துருச்சு. இப்படியே விட்டால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளேருந்து எடுத்து க்ளீன் பண்ணி செக்ரிகேட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று போல் அடுக்கி 2 பாக்ஸையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு எது தேவையில்லைன்னு எடுத்து வச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ
அப்போ இதுக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்து நம்ம அப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இவ்வளோ மொத்தமாக வந்து சேராது. நைட் ரொட்டீனாகவே இதை வந்து வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்து கொஞ்சம் அட்லீஸ்ட் கவுண்டர் டாப்பை மட்டுமாவது க்ளீன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.